நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ராமச்சந்திரன் வந்து கடைசியில கடைக்கு வந்துட்டாரு. கடைக்கு வந்தது மட்டும் இல்லாம, ஃபர்ஸ்ட்டு போனியே அவர் தான் வாங்கிட்டு போயிருக்காரு. ரூ. 500 குடுத்துட்டு ஒரு சட்டையெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம மாறனுக்கு இந்த கடைய வந்து கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து ராமச்சந்திரன் தான். ராமச்சந்திரன் தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்காங்க பின்னாடி இருந்து. அது என்ன ஏதுன்னு பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து கடைய ஓப்பன் பண்ணி பேரெல்லாம் அந்த பார்த்த உடனேயுமே வந்து வள்ளி வந்து எமோஷனல் ஆகி அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. "என்ன வீரா, என் பேர போய் வச்சிருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னம்மா நீங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள வந்து நான் என்னோட அம்மா ஸ்தானத்துல தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாயால தான் நான் வந்து அம்மான்னு கூப்பிடுறேன்னு நெனைக்காதீங்க. என்னோட மனசால வந்து உங்கள அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து வள்ளிக்கு வந்து பயங்கரமா கண் கலங்க ஆரம்பிச்சிருது. "ஏத்த எதுக்கு இப்ப தேவையில்லாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் உன் பேர்ல வச்சாச்சுல. உன் பேர்ல வச்சா என்ன இப்ப? வா கடைய வந்து சுத்தி பாரு." அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அந்த இடத்துலேருந்து வள்ளிய வந்து உள்ள கூட்டு போறாங்க. உள்ள கூட்டு போனோனே கடைய வந்து சுத்தி காட்டுறாங்க. "பரவாயில்லையேடா! கடை வந்து பெருசா தான் இருக்கு. கடையில தேவையான பொருளும் அளவுக்கு அதிகமாவே இருக்கு. பரவால்ல, சூப்பரா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்பா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா அப்பா தான் வரலையே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல மாறன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "டேய் ஏன்டா கவலைப்படுற? நீ ஒண்ணும் கவலைப்படாத. அண்ணன் வந்து கண்டிப்பா வரத்தான் போறாரு. அண்ணன் கரெக்ட்டா வருவாரு பாரு. நான் என்னோட கணிப்பு கரெக்ட்டா இருந்தா அண்ணன் வருவாரு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வள்ளி. "வந்தா நல்லா தான் இருக்கும் வள்ளியம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வீராவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வீராவுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு மனசுக்குள்ள. இந்த கடையில வந்து ஃபர்ஸ்ட்டு பொருள் வாங்குறது வந்து அது வந்து ராமச்சந்திரனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, அத வந்து மாறன் கிட்ட வந்து சொல்றாங்க. "டேய் மாறா, எப்படியாவது வந்து மாமா வந்து நம்ம கடையில ஃபர்ஸ்ட்டு பொருள் வாங்குனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வருவாருன்னு அத்தை சொல்லுது. கண்டிப்பா வருவாருன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு ராமச்சந்திரன காட்டுறாங்க. என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைக்கு வந்து நம்மளா போனாவும் ஒரு மாதிரி ஆயிரும். இப்ப என்னதான் பண்றது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவர் அந்த கடை இருக்கிற தெரு வழியா அப்படியே நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா, கொசு தொல்லை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து கொசுக்கு வந்து இந்த புகையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அது மாரி மருந்து வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதான் சாக்கு. இந்த மருந்து வந்து ஒத்துக்கிறாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போயிருவோம்ன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கடைக்குள்ள ஓடி வராங்க. "அண்ணே வந்துட்டியாண்ணே?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து கூப்பிடுறாங்க. "ஏய் நான் வேணும்னு வரல. கொசு மருந்து அடிச்சுட்டு போனாங்க. அந்த புகை வந்து எனக்கு ஒத்துக்கிறாது. அதனால தான் இந்த பக்கமா வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அண்ணே சும்மா நடிக்காதண்ணே. உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? நீ வந்து மாறன் மேல வந்து எந்த அளவு பாசம் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். தயவுசெய்து வந்து இந்த மாரி பொய்யெல்லாம் சொல்லாத. வாண்ணே கடைய வந்து சுத்தி பாருண்ணே." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வள்ளி வந்து கைய பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. உள்ள வந்து கடை எல்லாமே ராமச்சந்திரன் வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைய பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாரி கொண்டு போறாங்க. பார்த்தா நம்ம இந்த கடை ஓனர் இருந்தாங்கல்ல, அதாவது மாறன் வந்து காச குடுத்து இதுக்கு முன்னாடி வந்து வாங்குனாங்கல்ல பழைய ஓனர்கிட்ட, அந்த ஓனர்கிட்டயே போய் ராமச்சந்திரன் தான் பேசியிருக்காங்க. "உங்க கடை வந்து வியாபாரத்துக்கு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தயவுசெய்து வந்து அந்த கடைய வந்து என் பையனுக்கே குடுங்க. மாறன் வந்து நல்லபடியா வந்து வாடகைலாம் குடுப்பான். அது மட்டும் இல்லாம அந்த கடைக்கு அட்வான்ஸ் வந்து என்னோட பொறுப்பு. நீங்க காச பத்தியெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. நான் வந்து காசுக்கு பொறுப்பு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஐயா இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமா? உங்கள பத்தி எனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்லாம மாறன் தம்பிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் எந்த அளவுக்கு உழைக்கிறாரு, அவர் எந்த அளவுக்கு நல்லவர்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். மாறன் தம்பிக்கு வந்து இந்த கடைய குடுக்குறதுல எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் மாறன் தம்பிக்கு தான் கடைய வந்து குடுக்க போறேன். போதுமாய்யா? நீங்க ஒண்ணும் கவலையே படாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராமச்சந்திரன் சொல்றாங்க. "ஐயா இதுக்கெல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்க? என்னைய கூப்பிட்டா நான் வந்திருக்க மாட்டேனா?" அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. இல்லங்க. இதுக்கு வந்து நான் வந்தா தான் சரியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி ஐயா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த கடை வந்து மாறனோட தான். நீங்க எதுக்குமே ஃபீல் பண்ணாம போங்கய்யா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ரொம்ப நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து மாறன் கிட்ட வந்து அந்த ஓனர் வந்து கடைய குடுத்த மாரி தான் காட்டுறாங்க. கடையெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கார் ராமச்சந்திரன். யார்ட்டயுமே எதுவுமே பேசல. நம்ம வள்ளி, வீரா 2 பேருமே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு சட்டைய பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அந்த இடத்துல கல்லாப்பெட்டியில வந்து நம்ம வீரா வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. பக்கத்துல மாறன் நின்னுகிட்டு இருக்காங்க. "இந்த சட்டை எவ்வளோ வள்ளி?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஏய் வீரா அந்த சட்டை எவ்வளோ சொல்லு?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே வீரா வந்து சொல்றாங்க, "இல்ல இருக்கட்டும் பரவால்ல மாமாக்கு தானே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஃபர்ஸ்ட்டு போனி வந்து சும்மாலாம் வாங்கக்கூடாது ஃப்ரீயா. ஒழுங்கா சட்டை எவ்வளோன்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்றாங்க. "ரூ. 500." அப்படிங்கிற மாரி சொன்னோனே டக்குனு பாக்கெட்ல இருந்து ஒரு ரூ. 500 வந்து ராமச்சந்திரன் வந்து எடுக்குறாங்க. எடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம மாறன் கையில வந்து ரூ. 500 காச குடுத்துட்டு ஒரு சட்டைய வந்து வாங்குற மாரி தான் காட்டுறாங்க. அப்படியே அந்த ரூ. 500 வந்து
நம்ம மாறன் வந்து வீரா கிட்ட வந்து குடுத்துடுறாங்க. வீராக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். அவங்க வந்து ஆசைப்பட்டாங்கல்ல, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கடையில வந்து பொருள் வந்து மாமா தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி அவரும் யாருமே கேட்காமயே அவரே வந்து பொருள் வாங்கிட்டாரு. அது சரி சரின்னு சொல்லிட்டு அந்த சட்டைய எடுத்துட்டு, "சரி வள்ளி நான் போயிட்டு வரேன். கொசு மருந்து அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா வீராக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். மாறன் வந்து சொல்றாங்க, "பாத்தியா வீரா, நீ ஆசைப்பட்ட மாரி நடந்துச்சு. சந்தோஷமா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுனே, "எனக்கு இப்ப தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில வந்து கடைய சுத்தி பார்த்துட்டு எல்லாருமே வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வள்ளி வந்து நம்ம மாறன் கிட்ட வந்து சொல்றாங்க, "டேய் உங்க அப்பா வந்து கொசு மருந்துக்கெல்லாம் பயந்து கடைக்குள்ள வந்துட்டான்னு சொன்னா நம்பாத சரியா? அவர் உண்மையா வந்து உன் மேல பாசத்தோட, ஒரு அக்கறையோட தான் வந்திருக்காரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "சரிடா கடைய நல்லபடியா நடத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துலருந்து கிளம்புறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.